ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விஜயநகர் அண்ட் பாமினி கிங்டம். 7th ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேர்மில் இருக்கிறது. இதில் ஒரு நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை நம்ம பார்க்க போகிறோம். இதில் லேர்னிங் அப்ஜெக்டிவ்னு பார்த்தோன்னா ரைஸ் அண்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் விஜயநகர் அண்ட் பாமினி கிங்டம். இதில் அட்மினிஸ்ட்ரேஷன், மிலிட்ரி ஆர்கனைசேஷன், சோஷியோ எக்கனாமிக் லைஃப்லாம் அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு பார்க்க போகிறோம். ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எல்லாம் எப்படி இருந்தது பார்க்குறோம். இன்ட்ரடக்ஷன், பொலிட்டிக்கல் கண்டிஷன். அங்கேருந்து அரசியல் சூழல் பார்த்தோன்னா 14th செஞ்சுரியில் நியூ கிங்டம் சவுத்தில் உருவாகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ரிப்ரெசிவ்னா அடக்குமுறையான நடவடிக்கை ஆஃப் அப்படியே சுபாவம் கொண்ட, டெம்பர்மெண்ட்னா சுபாவம் கொண்ட முஸ்லீம் கிங்கான முகமது பின் துக்லக் பார்த்தோன்னா இவராக பார்த்தோன்னா மெனி இண்டிபெண்ட் கிங்டம்ஸ் ரைஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தாருன்னு சொல்கிறான். சவுத்தில் பார்த்தோன்னா விஜயநகர் அண்ட் குல்பர்கா ஆர் பாமனியம் ரெண்டு கிரேட் கிங்டமாக உருவாகுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பாமனி கிங்டம் ஆல் ஓவர் மகாராஷ்டிராவும் சம் பார்ட் ஆஃப் கர்நாடகாவும் அதோட எல்லையாக இருந்தது. இவங்க இதில் பார்த்தோன்னா 18 ரூலர்ஸ் இருந்தாங்க. 180 வருஷம் ஆண்டாங்க. இப்போ இயர்லி இது பார்த்தோன்னா 14th செஞ்சுரியில், இது இயர்லி 16th செஞ்சுரியில் இது அப்படியே உடஞ்சி 5 சுல்தானேட்டாக டெக்கன் சுல்தானேட்டாக ஃபார்ம் ஆச்சு. பிஜாபூத், அகமதநகர், கோல்கண்டா, பிதாரன், பிராரா ஃபார்ம் ஆச்சு. இந்த ஸ்டேட் ஆஃப் விஜயநகர் செழுமையாக செழுமையாக இருந்தது 200 வருஷத்துக்கு. அல்டிமேட்டில் அந்த விஜயநகரோடைய செல்வமும் செழிப்பும் இன்டியூஸ்டுனா தூண்டுச்சு த முகல் டெக்கன் கிங்டம் டு லான்ச். எல்லாருமே சேர்ந்து முகலில் அந்த டெக்கன் கிங்டம்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணி ஒரு கம்பைண்டாக வாரை பண்ணாங்க. அதுதான் பேட்டில் ஆஃப் தலக்கோட்டா 1561. இதை ராஷ்டிரத தங்கடி போர்னு சொல்லுவாங்க. இந்த எம்பையரை கடைசியில் விஜயநகர் எம்பையரை இந்த பேட்டில் ஆஃப் தலக்கோட்டா போர்லேயே முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஃபவுண்டேஷன் ஆஃப் விஜயநகர் எம்பையர். விஜயநகரா என்ன சொல்கிறாங்கன்னா த சிட்டி ஆஃப் விக்ட்ரின்னு சொல்கிறாங்க. இது கனடாவோட சவுத்தில் பார்த்தோன்னா சவுத் கனடா. இப்போ ஒரு கனடா டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் இருக்குன்னா அதுக்கு சவுத்தில் பார்த்தோன்னா இது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. 2 brothers ஹரிஹரா அண்ட் புக்கான்றவங்க விஜயநகர் எம்பையரை ஃபவுண்ட் பண்ணுறாங்க. ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா வித்யாரண்யர் இவர் தான் ஹெட் ஆஃப் சைவ ஸ்ரிங்கர் மடம், அதோடைய மடத்தோட ஹெட் அவர் தான். இவர் பார்த்தோன்னா அவர் என்ன சொல்கிறாரு, அந்த துக்ளக்கில் இருக்கிற வேலையை நீங்கள் விட்டுட்டு நீங்கள் நம்ம கண்ட்ரியை முஸ்லீம் அத்தாரிட்டிகிட்டேருந்து மீட்டெடுங்க, நீங்களே ஒரு தனி ஸ்டேட்டை உருவாக்குங்கன்னு சொல்லியிருப்பார். அதை பேஸ் பண்ணி இவங்க நியூ கிங்டம்மை வித்யாரண்யர் அப்படின்னு சொல்லி அவருக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக ஸ்பிரிச்சுவல் டீச்சரான வித்யாரண்யரோட நினைவாக வித்யாநகரா அப்படின்ற ஒன்றத்தை ஃபஸ்ட் டைம் அதுக்கு நேம் இதை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் விஜயநகரா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்தது. இதுக்கப்புறம் 4 டைனஸ்டிக்கு ரூல் பண்ணாங்க. சங்கம், சாலுவா, துளுவா, அரிவிது டைனஸ்டி வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஃபெர்டைல் ரீஜியன் எங்கே இருந்ததுன்னா ரிவர் கிருஷ்ணா அண்ட் துங்கபத்ராக்கும், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கிருஷ்ணா அண்ட் கோதாவரி டெல்டான்னா என்ன சொல்லுவாங்க, கழிமுக பகுதி எல்லாமே போயிட்டு கடலில் கலக்கிற இடம். அந்த ஜோனும் பார்த்தோன்னா இவங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு போட்டியாகவே இருந்தது. எதுக்குன்னா யார் யாருக்கு போட்டி நிலவுச்சுன்னா விஜயநகராக்கும் பாமனிக்கும் ஒடிசா 3 பேருக்குமே போட்டி நடந்துச்சு. அது யாருக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி. என்ன சொல்கிறது, பெரும் வல்லூர்னா பெரும் துணிச்சல். இவங்க 2 brothers கிட்ட இருக்கிற பெரும் துணிச்சல் காரணமாக இப்போ தான் புது சங்கம் டைனஸ்டி புதுசாக உருவாகிட்டு இருந்தாலும் பாமனி சுல்தானேட் என்ன சொல்கிறது, ஒரு பெரும் அதி வலிமை வாய்ந்த ஒரு இது எதிர்த்து இவங்களோட இது இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு விஜயநகரா தான் உருவாகிருக்கும். அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு தான் பாமனி சுல்தானேட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. புக்கா 1 பார்த்தோன்னா புக்கா 1 ஹரிஹரா புக்கான்னு சொல்கிறாங்களே, அவரோட பையன்தான் புக்காவோட பையன்தான் குமார கம்பனா. இவர் மதுரையில் சுல்தானேட் ஆட்சியை முடிவு கொண்டு வந்துட்டு அங்கே இந்து ரூலரை வச்சுட்டு வந்திருப்பார். எஸ்டாப்ளிஷ் நாயக் கிங்டம்.
இந்து தான் வந்து நாயக் சிஸ்டத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வந்திருப்பார். இவரோட கான்கஸ்ட் ஆஃப் மதுரை சுல்தானிட்ட வந்து விஜயநகரா எம்பையர்லேருந்து தான் இப்போ பண்ணியிருப்பார். அதை தான் என்ன சொல்லியிருப்பாங்க, டீட்டெயில்டு போயமாக வந்து மதுரா விஜயம் சொல்லிட்டு குமாரா கம்பானாவோட ஒய்ஃப் கங்கா தேவி வந்து அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தது எண்ட் ஆஃப் சங்கம டைனஸ்டி. வென் கிங் புக்கா இறந்ததுக்கப்புறம் இவர் வந்து பார்த்தோன்னா இவருக்கு வந்து நிறைய டெரிட்டரியை வந்து அவரோட பையனான ஹரிஹரா டூக்கு வந்து விட்டு கொடுத்துட்டு போயிருப்பார். ஹரிஹரா டூ வந்து இம்ப்ரெசிவ் அச்சீவ்மெண்ட் வந்து அவரோட பெரும் வெற்றியை என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவரை வந்து பெல்காமியும் கோவாவையும் கைப்பற்றிருப்பார். யார்கிட்ட இருந்துன்னா பாமனி கிங்டம் கிட்டேருந்து கைப்பற்றிட்டுப்பார். இதுதான் வந்து ஹரிஹரா டூவோட அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹரிஹரா டூவோட பையன் யாருன்னா தேவராயா டூ. இவர் தான் வந்து தேவராயா 1 கஜபதி கிங் ஆஃப் ஒடிசா கிட்ட இருந்து இவர் டிஃபீட் பண்ணி வின் பண்ணியிருப்பார். இவரோட பையனான தேவராயா 2 வந்து தான் பார்த்தோன்னா கிரேட்டஸ்ட் ரூலர் ஆஃப் சங்கம் டைனஸ்டின்னு சொன்னது யாருன்னா தேவராயா 2 தான். இவர் வந்து என்ன சொல்கிறாரு, ஒரு நடைமுறையை கொண்டு வந்தார். முஸ்லீம் ஃபைட்டர்ஸை வந்து இவரோட படையில் வேலைக்கு வச்சார். அதை ட்ரெயின் பண்ணி ஒரு புது வார்ஃபேர் மெத்தடை வந்து கொண்டு வந்தார். யாருன்னா தேவராயா 2 தான் கொண்டு வந்தார். ஆஃப்டர் தேவராயா 2க்கு அப்புறம் வந்து விஜயநகர எம்பையர் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆபத்தான நிலைமையில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவருடைய திறமையான கமாண்டரான த ஏபிள் கமாண்டர் ஆஃப் த விஜயநகர ஆர்மி யாருன்னா சாலுவா நரசிம்மா. அவர் வந்து இவர் இறந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு தர்மசங்க அங்கே ஒரு ஆபத்தான நிலைமை இருக்குல்ல, அதன் பயன்படுத்தி இவர் என்ன பண்ணுறாரு, டிக்ளேர்ட் ஹிம்செல்ஃப் அஸ் த எம்பையர். தானே வந்து இதுக்கு ஒரு எம்பையராக வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறாரு. ஆஃப்டர் மர்டரிங் த லாஸ்ட் ரூலர் ஆஃப் த சங்கம் டைனஸ்டி. அந்த லாஸ்ட் ரூலர் ஆஃப் சங்கம் டைனஸ்டி விருபக்ஷ ராயா 2. அப்போனா யார், இந்த சங்கம் டைனஸ்டியோட லாஸ்ட் ரூலர் யார், விருபக்ஷ ராயா 2 வந்து கொலை பண்ணிவிட்டு இவர் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, சால்வா நரசிம்மா வந்து சால்வா டைனஸ்டியை வந்து தூக்கியிருப்பார். when the நரசிம்ம நாயக் வந்து பார்த்தோன்னா இஸ் ஏபிள் ஜெனரல் சீஸ்டு பவர் இட் ஷோர்ட்னா தொடங்கி வைத்தார். இவர் எப்படி ஒரு கமாண்டராக இருந்து அவர் இது பண்ணாரா, அதே மாதிரி சால்வ நரசிம்மாவோட கமாண்டராக இருந்த நரசிம்ம நாயக் வந்து பார்த்தோன்னா அடுத்தது வந்த நரசிம்ம நாயக் வந்து திறமையான படத்தளபதி. இவர் வந்து என்ன சொல்கிறாரு, கைப்பற்றினார் த்ரோனை. என்ன சொல்கிறது, தொடங்கி வைத்தால் துளுவ டைனஸ்டியை தொடங்கி வச்சது யார், நரசநாயக் வந்து துளுவ டைனஸ்டியை ஸ்டார்ட் பண்ணி வச்சார், ஃபோன் பண்ணார். சாலுவ டைனஸ்டி சாலுவ நரசிம்மன். தேவராயர் பார்த்தோன்னா 20 வருஷம் வந்து ஆட்சி பண்ணார். மோஸ்ட் போற்ற தகுந்த ரூலர் வந்து ஆஃப் த துளுவா டைனஸ்டி யாருன்னு பார்த்தோன்னா போற்ற தகுந்த இலுஸ்ட்ரியஸ்னால் போற்ற தகுந்த கிங் யாருன்னா துளுவா டைனஸ்டியில் வந்து கிருஷ்ணதேவராயர். இவரோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்ன தெரியும், இவரோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணாருன்னா, இவர் பதவி ஏறினதுக்கு முதல்ல வந்து இண்டிபெண்ட்டாக வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்த துங்கபத்ரா ரிவர் பேசின்லேருந்து இண்டிபெண்ட் தலைவர்கள் எல்லாத்தையும் வந்து அவரோட கண்ட்ரோலில் கொண்டு வந்தார். அதில் வின் பண்ணதுக்கப்புறமா வந்து அவரோட நெக்ஸ்ட்டு மெயின் டார்கெட்டாக இருந்தது வந்து குல்பர்கா தான். அதுக்கு குல்பர்கா தான். பாமடியோட சுல்தானேட்டாக இருந்த முகமது ஷா அவரை வந்து அவருடைய மினிஸ்டரே வந்து பதவியிலேருந்து இறக்கிட்டு அவரை வந்து சிறை கைதியாக வச்சுருந்தார். கிருஷ்ணதேவராயர் வந்து அவரை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு அவரோட பதவியில் வந்து அவர் மறுபடியும் உட்கார வச்சார். யார், கிருஷ்ணதேவராயர். அடுத்தது வந்து சிமிலர்லி அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறது, இவர் வந்து வார் தொடுத்து போனார். யாருக்குன்னா பிரதாபருத்ரா வந்து வார் தொடுத்து போனார். கஜபதி ரூலர் ஆஃப் ஒடிசாக்கு வந்து போர் தொடுத்து போனார். அவர் வந்து பிரதாபருத்ரன் வந்து பீஸ் வேணும்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னோட பொண்ணியை நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருப்பார். அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவர் வந்து பார்த்தோன்னா ரிட்டர்ன் வந்திருப்பார். அவர் என்ன கேப்சர் பண்ணாரோ அதை வந்து மறுபடியும் வந்து பிரதாபருத்ரனுக்கே கொடுத்துட்டு அவர் ரிட்டர்ன் வந்திருப்பார். கிருஷ்ணதேவராயர் வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணது யாருன்னா போர்ச்சுகீஸ் கன்னர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் வந்து சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா
அவர் ஈஸியாக வந்து டிஃபீட் பண்ண முடிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராய்ச்சூரை வந்து ஃப்ரம் த ரூலர் ஆஃப் த பிஜாப்பூர் கிட்டேருந்து அவர் ராய்ச்சூரை வந்து கைப்பற்றியிருப்பார். ராய்ச்சூர் தாப் தான் சொல்கிறோம்ல, அதை கைப்பற்றியிருப்பார். கிருஷ்ணதேவராயர் வந்து பார்த்தோன்னா பெரிய வந்து இரிகேஷன் டேங்க்ஸையும் ரிசர்வாயர் வந்து இது ரிசர்வாயர்னால் என்ன, நீர் சேமித்து வைக்கிற தொட்டி, அதையும் வந்து பார்த்தோன்னா நீர்த்தேக்கம் வந்து மழை தண்ணியை வந்து சேகரித்து வைக்கிறதுக்காக அவர் வந்து கட்டியிருப்பார். இவர் வந்து ஒரு ஃபேமஸான டெம்பிளான கிருஷ்ணசாமி அண்ட் அசார ராமசாமி அண்ட் விட்டல் சாமி என்ற கோயிலை வந்து கட்டியிருப்பார். எங்கன்னா இந்த கேபிட்டல் சிட்டி ஆஃப் ஹம்பி, விஜயநகர எம்பையரோட கேபிட்டல் சிட்டி வந்து ஹம்பி, எம்பலம் வந்து பார்த்தோன்னா வராகா. இவர் வந்து பார்த்தோன்னா போரில் ஜெயித்த காசு எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா மேஜர் டெம்பிள்ஸ் ஆஃப் சவுத் இந்தியாவில் இருக்கிற டெம்பிள்ஸ்க்கு கோயில் கட்டுறதுக்காக கொடுத்துருப்பாரு. அதனால் இவர் கேட்வே, கோபுரம், நுழைவாயில் கேட்வேன்னு சொல்கிறாங்கல்ல, அதனால் இவர் ஹெல்ப் பண்ணதுனால இவர் என்ன சொன்னார், ராயகோபுரம் சொல்லிட்டு இவரை பெருமைப்படுத்துகிற விதமாக அதுக்கு வந்து பேர் வச்சுருப்பாங்க. ராயகோபுரம் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. ஓகேவா. இவர் வந்து பார்த்தோன்னா நிறைய ஆர்மியும் மெனி ஸ்ட்ராங் ஃபோர்ட்ஸையும் கட்டினார். இவர் வந்து ஆர்ட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணார். எங்கேருந்துன்னா ஈரான், அரப்லேருந்து இம்போர்ட் பண்ணார். அது வந்து ஷிப் வழியாக விஜயநகர் போர்ட்ஸ் அந்த வெஸ்ட்டுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து இவர் வந்து ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் போர்ச்சுகீஸ், அரேபியன் ட்ரேடர்ஸ் கூடலாம் வந்து ஈரான் அவங்க கூடலாம் வந்து ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருந்ததுனால எம்பையருக்கு வந்து சுங்க வரி மூலிமா வந்து நிறைய காசு வந்துச்சு. அதனால் வந்து எம்பையருக்கு வந்து இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணதேவராயர் வந்து ஆதரித்தார், கலையும் லிட்ரேச்சரையும் ஆதரித்தார். இவர் 8 எமினன்ட் புத்திசாலியான எமினன்ட்னா என்ன சொல்லுவாங்க, புகழ்பெற்ற மேதைகள். எமினன்ட்னா புகழ்பெற்ற, லுமினர்ஸ்னால் மேதைகள் வந்து பார்த்தோன்னா அஷ்டதிக்கஜர்கள் வந்து பார்த்தோன்னா இவரோட கோர்ட்டில் வந்து இருந்தாங்க. அவங்க யாருன்னா அல்லசானி பெத்தன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல்னு சொன்னாங்க. அதர் பார்த்தோன்னா தெனாலி ராமகிருஷ்ணா வந்து அதுக்கப்புறம் முக்கியமான ஆளுன்னு சொன்னாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணதேவராயருக்கு அப்புறம் வந்து அவருடைய யங்கர் பிரதர் தம்பியான அச்சுத தேவராயர் வந்து பதவிக்கு வராது. அவரால் வந்து என்ன சொல்கிறது, ஒரு முக்கிய நிகழ்வு வந்து அவர் வகையில் எதுவுமே இல்லை. ஈவன்ஃபுல்லான முக்கியமான நிகழ்வுகள் வந்து அவர் ஆட்சியில் எதுவும் இல்லை. ஆஃப் அச்சுத தேவராயர் அண்ட் இஸ் சக்சஸர் வெங்கடா ஒன், இவங்க 2 பேரோட ஆட்சியிலையும் வந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு எதுவுமே கிடையாது. அதனால் சதாசிவராயர் தான் டைரக்ட் சன் ஆஃப் கிருஷ்ணதேவராயர். இவர் தான் மைனர். இவர் வந்து த்ரோனில் பதவி வந்து கொடுத்துடுறாங்க. இவரோட ரெஜெண்ட்னா என்ன சொல்லுவாங்கன்னா பகரா ஆளுநர் அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ சின்ன குழந்தைய வந்து அரசியலில் ஏற்றுட்டாங்கன்னா அவர் வந்து ஆட்சி பண்ண முடியாதுல்ல, அவரோட அது எல்லாத்தையும் பார்க்குறவங்கள தான் யார் சொல்லுவாங்க, பகரா ஆளுநர் சொல்லுவாங்க. அப்படி பகரா ஆளுநராக இருந்தவர் தான் ராமராயர் வந்து கிருஷ்ணதேவராயோட மருமகன். ஓகேவா. இவர் வந்து ஒரு திறமையான படைத்தளபதியாக இருந்தாங்க ஆஃப் த கிங்டம்க்கு. இவர் சின்னவர்ன்றதுனால இவர் தான் வந்து டிஃபேக்டோ, இவர் தான் வந்து உண்மையான ரூலராக இருந்தாங்க. சதாசிவராயருக்கு வந்து ஒரு வயசு, அந்த கிங் ஆகிற வயசு வந்த பிறகு கூட இவர் வந்து என்ன சொல்கிறது, இவர் வந்து தள்ளப்பட்டார். தள்ளப்பட்டார். சதாசிவராயரை வந்து ஒரு பேரளவுக்கு கிங்காகவே வச்சுருந்தார். அதே சமயத்தில் வந்து சுல்தான் ஆஃப் டெக்கன் வந்து பார்த்தோன்னா ஒரு குழுவாக வந்து ஃபார்ம் பண்ணி விஜயநகர எம்பையரை வந்து க்ளோஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. த கம்பைன்டு ஃபோர்ஸ் கம்பைன்டு ஃபோர்ஸ் எல்லாமே ஒன்று கூடி தலக்கோட்டாவில் வந்து 1568 வந்து போர் நடக்குது. இந்த பேட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க, ராட்சத தங்க
சங்கடி, த பேட்டில் ஆஃப் தலக்கோட்டான்னு சொல்லுவாங்க. விஜயநகர எம்பையரை வந்து தோக்கடிச்சிடுறாங்க. என்ன சொல்கிறது, எவன் கண்ணில் பட்டாலும் அவனை வந்து கொன்னுடுறது, ஸ்லாட்டர்னால் கொலை பண்ணுறது. பிளஜிங் த சிட்டி, பிளஜிங்னா சூறையாடினாங்க, கொள்ளையடிச்சாங்க. பைலேஜிங்னா கொள்ளையடிச்சாங்க. த சிட்டி ஆஃப் த அம்பியை வந்து கொள்ளையடிச்சாங்க, கேபிட்டல் சிட்டி அதானே. ஆல் த பில்டிங் அண்ட் பேலஸ் ஆஃப் த டெம்பிள்ஸ் வந்து என்ன சொன்னாங்க, அப்படியே ஒழிச்சிட்டாங்க. த பியூட்டிஃபுல் கார்விங், என்ன சொல்கிறது, அழகிய வேலைப்பாடு உடைய இடத்தையும் அதோடைய சிற்பங்களையும் வந்து டிஸ்கிரேட்டட்னா என்ன சொல்கிறது, சேதப்படுத்தினாங்க. அந்த குளோரியஸ் விஜயநகர எம்பையர் வந்து அழிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹம்பி த விஜயநகர் bank of the river Tungabhadra in eastern Karnataka is now called as Hampi. The site of the city of Vijayanagara on the bank of the river Tungabhadra in ஈஸ்ட் கர்நாடகாவில் இருக்கிற அந்த ஒரு இடத்த தான் வந்து ஹம்பின்னு சொல்கிறாங்க. ஹம்பியை வந்து ஹம்பி பார்த்தோன்னா சிதைவுற்று இருந்தது. அதை வந்து யுனெஸ்கோ வந்து பார்த்தோன்னா வேர்ல்டு சொல்கிறது என்ன சொன்னாங்க, ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து டிக்ளேர் பண்ணாங்க. ராமராயர் வாஸ் கில்டு ஆன் த பேட்டில் ஃபீல்ட். ராமராயர் வந்து என்ன பண்ணாங்க, அந்த பேட்டில் ஃபீல்டில் கொலை பண்ணிவிட்டு அவரோட பிரதர் திருமல தேவன் ராயர் வந்து பார்த்தோன்னா எஸ்கேப் ஆகிட்டார். யார் கூடனா கிங் சதாசிவராவோட எஸ்கேப் ஆகி போயிட்டார். திருமல ராயர் வந்து சந்திரகிரிக்கு வந்து தன்னுக்கிட்ட அந்த வெல்த் எல்லாத்தையுமே வந்து ஸ்லேவேஜ்டுன்னா வந்து சொன்னா காப்பாற்றப்பட்டது. தட் குட் பி அவர் என்னென்னலாம் ட்ரெஷர் எடுத்துனாலும் அது எல்லாமே காப்பாற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து பார்த்தோன்னா அங்கேருந்தே வந்து பார்த்தோன்னா அரிவிது டைனஸ்டியை ரூல் பண்ண ஆரம்பித்தார். அரிவிது டைனஸ்டி வந்து பார்த்தோன்னா பில்ட் எ நியூ சிட்டி கால் பெனுகொண்டா அப்படின்ற ஒரு சிட்டியை வந்து உருவாக்குனாங்க. என்ன சொன்னது, அப்படியே வந்து அங்கேயே வந்து ஆட்சி பண்ணாங்க. அதே மாதிரி இன்டர்னல் டிசென்ஷன், உள்நாட்டு குழப்பத்தினாலேயும், அதே மாதிரி அங்கேருந்து சதி, சுல்தான் ஆஃப் பிஜாப்பூரோட சதி, கோல்கண்டா என்னன்னா சுல்தான் ஆஃப் பிஜப்பூர், கொல்கண்டா அவங்களோட சதினாலையும் வந்து அந்த எம்பையர் ஃபைனலாக வந்து கொலாப்ஸ் ஆகிடுது. எப்போன்னா 1646. இந்த கிங்ஷிப் வந்து பார்த்தோன்னா பரம்பரையாக வர மாதிரி இருந்தது. இவங்க வந்து பார்த்தோன்னா ப்ரிமோஜெனிச்சர்னால் என்னென்னா பையன், அவரோட பெரிய பையன், அவனுக்கு பிறக்கிற பையன், அப்படி தான் வந்து ஆட்சி அமைக்கணுன்ற மாதிரி ஒரு இது வந்து கொள்கை வந்து அங்கே இருந்ததுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஒரு சில டைமில் வந்து ஆட்சி வந்து எப்படி கூட நடந்திருக்கோன்னா, ஆட்சி வந்து பீஸ்ஃபுல்லாக நடக்கணுன்றதுக்காக கிங்கே, இப்போ ரூலாக இருக்கிற கிங்கே வந்து அவரோட சக்ஸஸஸை வந்து நாமினேட் பண்ணியிருப்பார். எனக்கு அப்புறம் வந்து இவர் தான் வந்து பட்டத்து இளவரசர் அப்படி சொல்லி நியமிப்பார். அந்த மெத்தடும் அந்த டைமில் இருந்தது. அதே மாதிரி அசர்பேஷன் அப்படின்னா என்னென்னா என்ன சொல்கிறது, அபகரிக்கிறது. இப்போ வந்து இவர் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அவர் வேறு யாரோ ஒரு படைத்தளபதியோ வந்து அந்த இடத்த பொசிஷனை பிடிக்கிறது அஸ்பிரேஷனும் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அசர்பேஷன். சால்வா நரசிம்மன் வந்து பார்த்தோன்னா அப்படி தான் வந்து அந்த சங்கம் டைனஸ்டியை முடிவுக்கு கொண்டு வந்துட்டு சால்வா டைனஸ்டியை வந்து தொடங்கியிருப்பாருன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதான் இப்போ நான் சொன்னேன்ல, சின்ன குழந்தைய வந்து சக்ஸஸராக ராஜாவாக அப்பாயின்ட் பண்ணும்போது அவரால் ஆட்சி பண்ண முடியாது. அவருக்கு இதுவாக வந்து இது பண்ணுறவங்க தான் ரெஜெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஜெண்ட் தமிழில் வந்து பகரா ஆளுநர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துக்கிறதுக்காக வந்து இருப்பாங்க. த த்ரோன் வாஸ் ஆல்சோ ப்ரிவெல்டுனா என்ன, இந்த மாதிரியான ஒரு நடைமுறையும் வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த எம்பையரை வந்து பார்த்தோன்னா மண்டலாஸ் ப்ராவின்சஸ், நாடு வந்து டிஸ்ட்ரிக்ட், ஸ்தலாஸை வந்து தாலுக்ஸ் அண்ட் கிராமா வந்து வில்லேஜாக பிரித்தாங்க. அந்த ப்ராவின்சஸை வந்து வாஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பை கவர்னர். ப்ராவின்சஸை வந்து யார் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணாங்க, மண்டலஸை அட்மிட் பண்ணது வந்து மண்டலேஸ்வரர் வந்து
அதை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ண கவர்னரை என்ன சொல்லுவாங்கன்னா மண்டலேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. த லோவஸ்ட் யூனிட் என்னது வில்லேஜ் தான். ஈச் வில்லேஜுக்கு வந்து ஹேட் கிராம சபான்ற ஒரு விஷயம் வந்து இருந்தது. ஒவ்வொரு வில்லேஜுக்கும் கிராம சபான்ற ஒரு மேட்ரு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. கவுடான்றது யாருன்னா வில்லேஜ் ஹெட்மேன். இவங்க தான் வந்து பார்த்தோன்னா விஜய தேவரகொண்டா அது கவுடா வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் பாருங்கள். நார்த் சைடில் வந்து கவுடா அப்படின்னு முடியும். அவங்கெல்லாம் பார்த்தோன்னா வில்லேஜோட தலைவர்கள். அவங்க வந்து அந்த வில்லேஜில் இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, அங்கே இருக்கிற நடப்பு நிகழ்வெல்லாம் வந்து அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்மி வந்து பார்த்தோன்னா ஆர்மியில் என்னென்ன இருக்குன்னா இன்ஃபேண்ட்ரி காலாட்படை, கேவலரி குதிரைப்படை, எலிஃபண்ட் படை யானைப்படையும் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்மி வாஸ் வந்து ரொம்ப மாடர்னைஸ்டாக இருந்தது. விஜயநகர் வந்து பார்த்தோன்னா ஆர்மி யூஸ் ஃபயர் ஆர்ம்ஸ், துப்பாக்கியவும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபயர் ஆர்ம்ஸு ப்ளஸ் இந்த கேவலரி குதிரைப்படை வந்து பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபியர்டு ஆர்மி இன் இந்தியாவாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து யார் வந்து ஃபயர் ஆர்ம்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா ப்ளஸ் கேவலரியோடனா விஜயநகர் எம்பையர். கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. விஜயநகர் எம்பையர் பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ஸ்டேட் நோன் டு த வேர்ல்டாக இருந்தது. செவரல் ஃபாரின் ட்ராவலர்ஸ் வந்து 15th and 16th சென்ச்சுரியில் வந்து போயிருக்காங்க. அவங்க எப்படிலாம் வந்து அவங்க அக்கௌண்ட்டு ஸ்ப்ளெண்டரஸ்னால் வந்து என்ன சொல்கிறது, பிரமாதமாக இருந்தது, அவங்களோட வெல்த் எல்லாமே பயங்கரமாக இருந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து வராஹாஸ்ன்ற ஒரு கோல்டு காயினை வந்து ரொம்ப லார்ஜ் நம்பராக வந்து இஷ்யூ பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இவங்க வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றத பற்றி, அக்ரிகல்ச்சருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றத பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். த பாலிசி இட் வாஸ் த பாலிசி த ரூலர் ஆர் என்கரேஜ் அக்ரிகல்ச்சர் இன் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி பை ஃபாலோவிங் த வைஸ்னால் வந்து சிறந்த இரிகேஷன் பாலிசி மூலயமா, வைஸ்னால் சிறந்த இரிகேஷன் பாலிசி மூலயமா அவங்க வந்து பார்த்தோன்னா சிறந்த எஜுகேஷன் பாலிசி மூலமாக வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து எல்லா விதமான இடத்துக்கும் வந்து பார்த்தோன்னா இவங்க அக்ரிகல்ச்சர் டிஃப்ரெண்ட் பார்ட் எந்த ஊரில் எந்த இடத்துல எங்கே இருந்தாலும் அந்த அக்ரிகல்ச்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. என்ன சொல்கிறது, ஸ்டேட் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் மட்டும் அந்த வேலையை செய்யாமல் வெல்த்தியான லேண்ட் ஹோல்டர்ஸ் யார், பணக்கார நிலப்பிரபுத்துவங்களும் கோயில்களும் வந்து பார்த்தோன்னா எதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க, இரிகேஷனில் இன்வெஸ்ட் பண்ணாங்க டு ப்ரொமோட் அக்ரிகல்ச்சர். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்துல் ரசாக் வந்து பார்த்தோன்னா விசிட்டிங் பெர்ஷியன் எமிசரி, பெர்ஷியன் தூதுவரா, எமிசரினா தூதுவராக வந்து பார்த்தோன்னா கிருஷ்ணதேவராயர் கோர்ட்டுக்கு வந்தார். அவர் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்ல போர்ச்சுகீஸோட மேஷன்ஸ்னால் அதான் அந்த மேஸ்திரியோட உதவி மூலயமா வந்து பெரிய டேங்க் பில்ட் பண்ணார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். யார், அப்துல் ரசாக் வந்து பெர்ஷியனோட எம்எஸ்சி தூதுவர். ஓகே, அதே மாதிரி அதுக்கப்புறம் சேனல்ஸ் கால்வாய்களை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அந்த வாட்டர் வந்து வரத்துக்காக. டிஃப்ரெண்ட் டேங்க், அதே மாதிரி ஃப்ரம் த டேங்க் டு டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த சிட்டி, அந்த டேங்க்லேருந்து சிட்டிக்கு போகிறதுக்காக வந்து நிறைய கேனல்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. சிட்டிஸ் வாஸ் வெல் ஸ்டாக்டு, சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பண்டங்கள் வந்து இருந்தது, நிறைய விதவிதமான அக்ரிகல்ச்சர் பொருள்கள்லாம் இருந்ததுன்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரி விஜயநகரை வந்து பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தோன்னா சப்ளிமெண்டட்னா வந்து துறை புரிஞ்சது எதுன்னா நிறைய பலதரப்பட்ட காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, குடிசை தொழில்கள் வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து டெக்ஸ்டைல், மைனிங், மெட்டலர்ஜி, கிராஃப்ட் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆர் ரெகுலேட்டட் பை கில்டு. என்ன சொல்கிறது, கைவினை பொருட்களோ இண்டஸ்ட்ரியும் வந்து பார்த்தோன்னா கில்டு, அதுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கும், அதுதான் வந்து கில்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கில்டு சிஸ்டம் வந்து அது வந்து ரெகுலேட் பண்ணிச்சுன்னு சொல்கிறாங்க. அப்துல் ரசாக் என்ன சொல்கிறாருன்னா ஒவ்வொரு குரூப் ஆஃப் ட்ரேட்மேன் அண்ட் கிராஃப்ட்மேனுக்கும் செப்பரேட்டான கில்டு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போது நீ ஒரு இப்போ டெக்ஸ்டைலாக அதுக்கு ஒரு தனி சங்கம், அது மாதிரி சங்கங்கள் நிறைய இருந்தது, அதை தான் வந்து கில்டு சிஸ்டம் சொல்கிறாங்க.
விஜயநகர எம்பையரில் வந்து இன்லேண்ட் அண்ட் காஸ்டல் அண்ட் ஓவர்சி ட்ரேட் வந்து இன்லேண்ட்னா உள்நாட்டு வணிகம், காஸ்டல்னால் துறைமுகத்தில் வணிகம், ஓவர்சீனா இங்கேருந்து வெளியே ட்ரேட் பண்ண 3 விதத்துலேயும் வந்து கூட்ஸ் வந்து பார்த்தோன்னா அதாவது அந்த வணிகம் வந்து செழுமையாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. கூட்ஸ் சச் அஸ் சில்க் ஃப்ரம் சைனா, ஸ்பைசஸ் ஃப்ரம் மலபார், ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் ஃப்ரம் பர்மா, இது எல்லாமே பார்த்தோன்னா வந்து அங்கே வந்து ஒரு பொருளாக வந்து விற்கப்பட்டது சொல்கிறாங்க. விஜயநகரா ட்ரேட் வித் பெர்ஷியன், சவுத் ஆஃப்ரிக்கா, போர்ச்சுகல், அரேபியா, சைனா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஸ்ரீலங்கா கூடலாம் வந்து இவங்க ட்ரேட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. விஜயநகரா ரூலர் வந்து எதை ஆதரிச்சாங்கன்னா ரிலீஜியஸ் ஆஸ் வெல் அஸ் செக்யூலர் புக். ரிலீஜியஸ்னால் மத புக்கு, இது வந்து மதம் சாராத புக்கு, இது எல்லாத்தையும் வந்து ஆதரிச்சாங்க. எந்த லாங்குவேஜில் வேணால் ரைட் பண்ணுங்கள் அதை வந்து ஆதரிச்சாங்க. சான்ஸ்கிரிட்டில், தெலுங்கில், கன்னடா, தமிழில் வந்து மோஸ்ட்லி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணதேவராயரே வந்து பார்த்தோன்னா அமுக்த மால்யதா எப்பிக்னா என்ன சொல்கிறதுனா ஒரு என்ன சொல்கிறது காவியம், தெலுங்கில் வந்து அவரே எழுதினார். இது யாரை பற்றினா ஆண்டாளை பற்றி 63 நாயன்மார்களான ஆண்டாளை பற்றி அதில் வந்து அதோட எப்பிக் தான், காவியம் தான் வந்து அமுக்த மால்யதா அப்படின்னு அர்த்தம். சான்ஸ்கிரிட்டில் வந்து நாடக நூலான ஜாம்பாவதி கல்யாணம் எழுதியிருந்தார். அதே மாதிரி தெனாலிராமன் வந்து பார்த்தோன்னா பாண்டுரகா மகாமாத்தியம்ன்றது எழுதியிருந்தார். அப்புறம் வந்து புலவர்களான ஸ்காலர்ஸ் லைக் ஸ்ரீநாதா, பொத்தண்ணா, ஜக்கம்மா அண்ட் துக்கண்ணா வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறது சான்ஸ்கிரிட்லேயும் பிராக்ரித்லேயும் இருந்த புக்ஸை அவர் வந்து தெலுங்குக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. யார்? ஸ்ரீநாதா, பொத்தண்ணா, ஜக்கம்மா அண்ட் துக்கண்ணா, இவங்க எல்லாருமே வந்து இதை டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அமுக்த மால்யதா வந்து பார்த்தோன்னா ஒரு மாஸ்டர் பீஸ், தலைச்சிறந்த தெலுங்கு லிட்ரேச்சர்னு சொல்கிறாங்க. இது வந்து பெரியாழ்வாரோட டாக்டரான கோதாதேவி ஆண்டாளை பற்றி சொல்கிறதுன்னு சொல்கிறேன். இவர் வந்து பார்த்தோன்னா அதில் கடவுளுக்கு அந்த மாலையை சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் போட்டுட்டு இது பண்ணி அவர் வந்து அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, அமுக்த மால்யதா ஊ வியர் அண்ட் கிவ் அவே கார்லன்ஸ். அமுக்த மால்யதா தான் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுத்தவங்கன்றது அதோட மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊ வியர்ஸ் அண்ட் கிவ் அவே கார்லன்ஸ், நான் போட்டுட்டு அது கொடுக்குறேன், அதான் அமுக்த மால்யதா அப்படின்றாங்க. இந்த டெம்பிள் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறது விஜயநகர் ஊரில் ஒரு புது ஸ்டைலே வந்து உருவாக்குனாங்க, அதுதான் விஜயநகரா ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட முக்கியத்துவம் எது கொடுத்தாங்கன்னா பில்லர்ஸ் அண்ட் தூண்களுக்கு வந்து கொடுத்தாங்க. ப்ராமினன்ஸ்னால் முக்கியத்துவம் வந்து பில்லருக்கும், பியர்ஸ்னால் தூண்களுக்கும் கொடுத்தாங்க. இன் லார்ஜ் நம்பராக இருந்தது. இதை வந்து எப்படி வந்து சிற்பத்தை செதுக்கிற விதம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து ஒரு வித்தியாசம், ஒரு தனித்தன்மையாக ஆல்மார்க்னால் தனித்தன்மையாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆர்ஸ் வந்து பார்த்தோன்னா காமன் அனிவெல்லாம் வந்து டிசிப்டட்னா செதுக்குனாங்க, சித்தரிக்கப்பட்டது எங்கன்னா பில்லரில். அதே மாதிரி மண்டபம்ஸ் ஓப்பன் பெவிலியன் வந்து பார்த்தோன்னா ரெய்ஸ்டு பிளாட்ஃபார்ம், ஒரு இதுவில் ஒரு ரெய்ஸ்டு பிளாட்ஃபார்மாக கட்டினாங்க. எதுக்குன்னா டயட்டிக்கோட ஸ்பெஷல் தெய்வத்துக்கு வந்து ஸ்பெஷல் அக்கேஷன் எதனா நடந்துச்சுன்னா அங்கே வந்து மேலே வச்சு பண்ணுறதுக்காக வந்து அது மாதிரி பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பாமணி கிங்டம், இதோட வந்து விஜயநகர எம்பையர் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்தது வந்து பாமணி கிங்டம் ஒரு 2 pages தான், அதையும் நம்ம பார்த்துடலாம். அலாவுத்தீன் ஆஷன் அப்படி இல்லைன்னா அசன் கங்கு இவர் வந்து பார்த்தோன்னா தௌலதாபாத்தை கேப்சர் பண்ணிவிட்டு இவரே வந்து நான் அதுக்கு சுல்தான் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. எந்த டைட்டில்னா பாமணி கிங்டம், பாமன் ஷான்ட்டு தான் அரியணை ஏறும்போது எல்லாரும் ஒரு பேர் வச்சுக்குவாங்கல்ல. ஓகே, பாமன் ஷா வந்து பார்த்தோன்னா 1347 வந்து பார்த்தோன்னா சுல்தானேட்டாக வந்து அறிவிச்சுக்கிறாரு. இவரோட இவர் வந்து பார்த்தோன்னா இவர் தான் வந்து துர்க்கிஷ் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த தௌலதாபாத் தேவகிரி வந்து சப்போர்ட்டட் பை அதர் துர்க்கிஷ் ஆஃபீஸ் ஆஃப் தௌலதாபாத் தான் வந்து இவருக்கு எதிராக ரிபல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு வந்து மற்ற அதர் மிலிட்ரி லீடர்ஸும் சப்போர்ட் பண்ணாங்க. அது காரணமாக இருந்தது இவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அகெயின்ஸ்ட் த சுல்தான் ஆஃப் டெல்லி, யார்? முகமது ஷாக்கு எதிராக வந்து எல்லா வேலையும் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
இந்த 2 வருஷத்துலேயே பார்த்தோன்னா அலாவுதீன் பாமன் ஷா வந்து பார்த்தோன்னா அவரோட கேபிட்டலை வந்து தௌலதாபாத் டு குல்பர்காவுக்கு மாற்றிடுறாரு. எங்கே இருக்குது தௌலதாபாத்? எங்கே இருக்குது பாருங்கள், குல்பர்கா இங்கே இருக்குது, தௌலதாபாத் தேவகிரி இங்கே பாருங்க. இங்கேருந்து மறுபடியும் இங்கே ஷிஃப்ட் பண்ணிடுறாரு. யார்? அலாவுதீன் ஆசன்ற பாமன் ஷா வந்து ஷிஃப்ட் பண்ணிடுறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க சக்ஸஸர்ஸ் வந்து பார்த்தோன்னா அங்கேயே ஒரு ஸ்டேபிளான ஒரு கிங்டம் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க குல்பர்காவை சுற்றி. அதனால் வந்து பார்த்தோன்னா அவர் ஸோ த கேபிட்டல் வந்து அகெயின் ஷிஃப்ட் பண்ணது எங்கன்னா பிதாருக்கு ஷிஃப்ட் பண்ணப்பட்டது 1429. பிதார் எங்கே இருக்குது பாருங்கள், பிதார் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. குல்பர்காலேருந்து மறுபடியும் பிதாருக்கு வந்து கேபிட்டல் வந்து ஷிஃப்ட் பண்ணப்படுது. 18 ஆட்சியர்கள் வந்து ஆளுனாங்க. எதனா பாமனி சுல்தானேட்ட. அலாவுதீன் ஆஷன் ஷா வந்து 11 வருஷம் ஆளுனார். இவர் வந்து என்ன சொல்கிறது, கப்பம் கட்ட வச்சார். யாருன்னா கட்டம் கட்டுறதெல்லாம் இல்லைங்க, கப்பம் கட்ட வைக்கிறதுக்கான முயற்சியாக வந்து பார்த்தோன்னா ஸ்டேட் ஆஃப் வாரங்கல், த ரெட்டி கிங்டம் ஆஃப் ராஜமந்திரி அண்ட் கொண்டவிடு அவங்க கிட்ட வந்து பார்த்தோன்னா அடிக்கடி சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க, கப்பம் கட்டுறா அப்படின்ற மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக வார் நடந்தே இருந்தது. அலாவுதீன் பாமன் ஷா அவர் வந்து பார்த்தோன்னா தன்னோட ப்ராவின்சஸை வந்து பார்த்தோன்னா 4 டெரிட்டரியல் டிவிஷனாக வந்து பிரித்தார். எத்தனைவா? 4 டெரிட்டரியல் டிவிஷனாக பிரித்தார். அதுக்கு வந்து அதை வந்து என்ன சொன்னாங்கன்னா டேரப்ஸ்ன்னு சொன்னாங்க. டேரப்னா தாரப், தமிழில் வந்து பார்த்தோன்னா தாரப் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது, இம்பார்ட்டன்ட். யார் வந்து பார்த்தோன்னா தன்னோட ப்ராவின்சஸ் வந்து தாரப் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு கூட கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. யார்? பாமன் ஷா, அலாவுதீன் பாமன் ஷா. ஓகே, அப்படி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என் கவர்னர் வந்து பார்த்தோன்னா இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி கவர்னரை வந்து ப்ராவின்சஸ்க்கு அப்பாயிண்ட் பண்ணார். அவர் என்ன கமெண்ட் பண்ணார்னா, இவங்க வந்து நீயே வந்து அதுக்கு மொத்த ரெஸ்பான்ஸு, அதோட ஆர்மிக்கும் சரி, ஆர்மிக்கு கமாண்டரும் நீ தான், அந்த பொறுப்பு அங்கே இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும். ஃபார் த கலெக்ஷன் ஆஃப் த ரெவென்யூ, அந்த ரெவென்யூக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நீ மெயின்டைன் பண்ணிக்கும் சொல்லி விட்டார். இது வந்து பார்த்தோன்னா ஒரு பவர்ஃபுல் கிங்கு கிட்ட ஓகே. இதே வந்து பார்த்தோன்னா அப்பேரண்ட்னா வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு. இதே வந்து ஒரு வீக் ரூலர் கிட்ட வந்து இது ரொம்ப கஷ்டம், இது டேஞ்சர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் நம்ம அலாவுதீன் ஆசன் பாமன் ஷா எப்படி இருக்கார் பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முகமது ஷா 1 1358 1375. முகமது ஷா 1 வந்து பார்த்தோன்னா அவருக்கு அடுத்தது வந்து பதவி பாமன் ஷாக்கு அடுத்தது வந்தார். இவர் தான் ஃபாதர் யுவர் சன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து 2 வார்ஸை வந்து வழி நடத்திட்டு போனார் வித் விஜயநகரம். பட் குட் நாட் கெயின் ஆனால் அது சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் அவர் ஜெயிக்கலை. அவர் வந்து வாரங்களை போய் அட்டாக் பண்ணார். இப்போனா 1363 வந்து அப்போ அவருக்கு பயங்கரமான லக்குங்க. ப்ராப்பர்ட்டி வந்துச்சு, வெல்த் வந்துச்சு, பயங்கரமாக காசு சம்பாதிச்சார். எதில் கோல்கொண்டா கோட்டையை கைப்பற்றினார். வாரங்கள் எங்கே இருக்குது? ஹைதராபாத். கோல்கொண்டா கோட்டை எங்கே இருக்குது? ஹைதராபாத்தில் இருக்குது. அதே மாதிரி டர்க்யூஸ் த்ரோனை வந்து யார் கைப்பற்றுறதுன்னா யார்? முகமது ஷா 1 வந்து கைப்பற்றிருப்பார். தேராஃப்டர் பிகம் த த்ரோன் ஆஃப் த முகமது பாமனி கிங்டம்க்கு அதுதான் ஒரு த்ரோனாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. டர்காய்ஸ்ன்னு வந்து செமி ப்ரிஷியஸ் ஸ்டோன், ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த டர்காய் ஸ்டோன் வந்து பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த பிஜுவல்டு ராயல் சீட் ஆஃப் த பர்ஷியன் கிங்னு சொல்லி யார் சொன்னாங்கன்னா ஃபெர்தோஷி ஷா நாமாவில் வந்து சொல்லியிருப்பார். ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. பெர்ஷியன் கிங்ஸ்க்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். இதை வந்து அவங்க ஒரு அரியாசனமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னது யாருன்னா ஃபெர்தோஷி வந்து ஷா நாமாவில் வந்து சொல்லியிருப்பார் இந்த டொர்காய் ஸ்டோன் பற்றி. ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கும் இது. முகமது ஷா 1 தான் பார்த்தோன்னா ஒரு சாலிட், ஒரு நிரந்தரமான ஒரு ஃபவுண்டேஷனை போட்டதே யாருன்னு பார்த்தோன்னா பாமனி சுல்தானுக்கு முகமது ஷா. ஸ்டார்ட் பண்ணது பாமன் ஷா. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங் பில்லரை போட்டது யாருன்னா முகமது ஷா தான். சிஸ்டம் ஆஃப் த கவர்மெண்ட் கண்டினியூட் ஈவன் ஆஃப்டர் த பாமன் கிங்டம்
இவர் எப்படிலாம் வந்து இவர் ஆட்சி பண்ணாரோ அந்த சிஸ்டம் வந்து பார்த்தோன்னா இவரோட ஆட்சியெல்லாம் முடிஞ்சு அந்த டெல்லி சுல்தானேட்டே ஸ்ப்ளிட் ஆகிட்டு 5 பிரிஞ்சு அவங்களும் பார்த்தோன்னா இவரோட ஆட்சி முறையை கண்டினியூ பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. இவர் வந்து பார்த்தோன்னா முகமது ஷா பார்த்தோன்னா 2 மசூதியை வந்து குல்பர்காவில் வந்து கட்டினாருன்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்று பார்த்தோன்னா கிரேட்டஸ்ட் மொஸ்கியூ மகா மொஸ்கியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தோன்னா எப்போ முடிவடைஞ்சதுன்னா 1367 வந்து முடிவடைஞ்சிச்சு. இதோட மெஷர்ஸ் பார்த்தோன்னா 216 by 16 feet அண்ட் ரூஃப்டு கோர்ட்யார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. முற்றத்தை கொண்டதுன்னு சொல்கிறாங்க. மேலே வந்து முற்றம் அமைப்பில் இருக்கிற ஒரு மசூதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லார்ஜ் நம்பர் ஆஃப் மராப்ஸ் அண்ட் டர்க்ஸ் அண்ட் நோபலி முக்கியமாக வந்து பார்த்தோன்னா நோட்டபிளி பர்ஷியன்ஸ் வந்து பார்த்தோன்னா டெக்கனுக்கு வந்து இமிக்ரேட் ஆனாங்க, தங்கினாங்க. யார் கூப்பிட்டுன்னா சுல்தான் ஆஃப் முகமது கூப்பிட்டு வந்து இவங்க எல்லோரும் வந்து இங்கே தங்கினாங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த டெவலப்மெண்ட் ஆஃப் முஸ்லீம் கல்ச்சர் டியூரிங் த இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷனுக்கு வந்து அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனாக இருந்தாங்கன்னு சொன்னாங்க. கோல்கொண்டா ஃபோர்ட் வந்து பார்த்தோன்னா 11 கிலோமீட்டர்லேருந்து இருக்குது ஹைதராபாத்தில் இருந்து. இது வந்து பார்த்தோன்னா 120 மீட்டர் ஹைட் கொண்ட ஒரு மலை மேலே இருக்குது. 120 அடி மீட்டர் ஹைட் கொண்ட கோட்டைக்கு மேலே இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோர்ட்டே வந்து பார்த்தோன்னா எதுக்கு ரொம்ப பார்க்கணுன்னா அந்த ஒரு ஒளியியல் கட்டுமானத்துக்காக தான் இது பாப்புலர் சொல்கிறாங்க. இதோட கேட்டில் இருந்து சத்தம் போட்டால் அதோட கோட்டை மேலே இருக்கிற என்ட்ரன்ஸ்க்கு வந்து தெளிவாக கேட்கும்னு சொல்கிறாங்க. ஹையஸ்ட் பாயிண்ட்டை வந்து இந்த கோட்டையில் எது சொல்கிறாங்கன்னா பால ஈசர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு டனல் இருக்குது, அது வந்து என்ன சொல்லுன்னா தர்பார் ஹால், மலை மேலே இருக்கிற ஒரு தர்பார் ஹால்லேருந்து ஒன் ஆஃப் த பேலஸ் அட் த ஃபுட் ஆஃப் த ஹில்ஸ், மலைக்கு கீழே இருக்கிற ஒரு கோட்டைக்கு அதுக்கு வந்து ஒரு சுரங்கப்பாதை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்கன்னு சொல்கிறாங்க. குல்பர்கா மொஸ்கியூ, குல்பர்காவில் கட்டின ஒரு மாஸ்க் 2 மாஸ்க் கட்டினாங்களா, அதில் இது ஒன்று குல்பர்கா மாஸ்க். அடுத்தது வந்து பார்த்தோன்னா இவரோட முகமது ஷாவோட சன்னான முஜாஹித் வந்து பார்த்தோன்னா பதவி ஏற்கிறாரு. ஹவெவர் ஆன் இஸ் ரிட்டர்ன் குல்பர்கா கோட்டைக்கு வந்து அவர் ரிட்டர்ன் ஆகும்போது ஃப்ரம் த எக்ஸ்பெடிஷன் அகெயின்ஸ்ட் விஜயநகரில் வந்து விஜயநகர்லேருந்து விஜயநகரத்துலேருந்து குல்பர்கா போகிற வழியில் வந்து பார்த்தோன்னா இவரை வந்து யாரும் கொன்னுடுறாங்க. யாரும் கிடையாதுங்க. யார் கொல்றாங்கன்னு பார்த்தோன்னா தன்னோட சகோதரர் மகனான சதி செய்கிறவர் யாருன்னு பார்த்தோன்னா தாவூத், த அங்கிள் ஆஃப் முகமது, மாமனார் தாவூத். அவரே வந்து பார்த்தோன்னா தாவூத்ன்றது கொண்டுடுறாரு. அவரை வந்து அவர் என்ன சொல்கிறது அரியணையில் ஏறுறாரு. எப்போனா 1378 ஆஸ் த முகமது டூன்ற ஒரு பேரில் வந்து அவர் வந்து அரியணை ஏறுறாரு. முகமது டூ வந்து பார்த்தோன்னா அவரோட ஆட்சி காலம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. சுல்தான் வந்து பார்த்தோன்னா அவரோட கோர்ட்டை வந்து பில்ட் பண்ணுறதுக்கும் ஆஸ் அ சென்டர் ஆஃப் கல்ச்சர் அண்ட் லேர்னிங்காக வந்து பண்ணுறதுக்காக அவர் வந்து பார்த்தோன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. இவர் வந்து கான்ஸ்டன்ட் வார் வந்து நடந்துகிட்டே இருந்தது. யாருக்குன்னா பாமனிக்கும் விஜயநகருக்கும். எதுக்காகன்னா அதான் துங்கபத்ரா அண்டு கிருஷ்ணா ரீஜனுக்காக. இது வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த த்ரெட் வந்து எங்கேருந்து வந்துச்சு, நார்த்லேருந்து வந்துச்சு. எஸ்பெஷலி பார்த்தோன்னா மால்வா அண்ட் குஜராத் பகுதியிலேருந்தும் இந்த துங்கபத்ரா அண்ட் கிருஷ்ணா ரீஜனுக்காக வந்து சண்டை போட்டாங்கன்னு சொல்கிறாங்க நார்த்தில் இருந்தும். இதில் முக்கியமான குறிப்பிடத்தகுந்த ஒரு ரூலர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது III வந்து பார்த்தோன்னா 19 வருஷம் வந்து ரூல் பண்ணியிருப்பார். மோஸ்ட் ஆஃப் த டைமில் வந்து என்ன சொல்கிறது இதை ரூல் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா இவரோட பிஎம்மாக இருக்கிற முகமது கவான் தான் வந்து ரூல் பண்ணியிருப்பார். இவருக்கு வந்து இந்த பாமினி இவங்க கீழே வந்து பார்த்தோன்னா 8 மினிஸ்டர்ஸ் வந்து இருந்திருப்பாங்க. வால்கிஸ் உஸ் சல்தானா ஆர் லெஃப்டினன்ட் ஆஃப் த கிங்டம், இவர் தான் வந்து அத்தாரிட்டியாக இருப்பார் கிங்குக்கு அப்புறம்னு சொல்கிறாங்க. பேஷ்வா பார்த்தோன்னா லெஃப்டினன்ட் ஆஃப் த கிங்டம் அசோசியேட்டட், இவரும் அதுக்கு கூட துணை புரிவாங்க சொன்னாங்க. வாசிர் குல்க்
வசீர் குல்க் அப்படின்னா என்னன்னா எல்லா மினிஸ்டரும் எப்படி வேலை செய்வாங்கன்னு பார்க்குறதுக்கு இவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அமீர் ஐ ஜும்லா அப்படின்னா வந்து மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நசீர்னா வந்து என்னன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாங்க. வாசிர் ஐ அஸ்ரஃப் அப்படின்னா ஃபாரின் அஃபேர்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறவங்க. கொட்வால்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சீஃப் ஆஃப் போலீஸ் அண்ட் சிட்டி வந்து மேஜிஸ்ட்ரேட் பண்ணுறவங்க இன் கேபிட்டல் முக்கியமான வார்த்தை. சதர் ஐ ஜஹான் வந்து பார்த்தோன்னா சீஃப் ஜஸ்டிஸ் வந்து மினிஸ்டர் ஆஃப் ரிலீஜியஸ் அஃபேர் அண்ட் என்டோன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. முகமது கவான் வந்து பார்த்தீங்கன்னா பர்த் பிளேஸ் வந்து பெர்ஷியன். அவர் வந்து வெல்வர்ஸ்ட் இன் இஸ்லாமிக் தியரி, பெர்ஷியன்லையும் மேத்தமெட்டிக்ஸ்லையும் ரொம்ப தலை சிறந்த இவருன்னு சொல்கிறாங்க. போயட்டு, ப்ரோஸ் ரைட்டர்ஸ்னால் உரைநடை ரைட்டர்னு சொல்கிறாங்க. பாமனி கிங்கான அலாவுத்தீன் ஆசன் யாருங்க ஞாபகம் இருக்கா? ஃபவுண்டர் பாமினி கிங்கான அலாவுத்தீன் ஆசன் பாமன் ஷாவை வந்து அவரோட திறமை மேலே வந்து அவரோட மிலிட்ரியோட நாலேஜை இது பண்ணி அவர் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுறாரு. அதனால் வந்து அவரை வந்து வேலைக்கு சேர்த்துக்கிறார். அப்பத்துலேருந்து அவர் வேலையில் இருக்கார். யார்? அலாவுத்தீன் ஆசன் வந்து அவர் வந்து பாமன் ஷா வந்து இவரோட வேலையில் வந்து இது பண்ணி அவர் ரெக்ரூட் பண்ணிக்கிறார். இவர் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, ஒரு அடி நிலைமையிலேருந்து வேலை செஞ்சு இவர் பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு வந்து இவர் வந்து அவரோட திறமையால் வந்திருக்காரு. முகமது III கிட்ட பிரைம் மினிஸ்டர் ஒர்க் பண்ணுறாரு. இவர் வந்து பார்த்தோன்னா இந்த பாமனி கிங்டம் வந்து டெவலப் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ஆளாக அவர் இருக்கார். முகமது கவான் வந்து பார்த்தோன்னா மிலிட்ரி கேம்பெயின்ஸில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம் ரெண்டுத்துலேயும் வந்து சிறந்து விளங்கினார். இவர் வந்து பெர்ஷியன் கெமிஸ்ட்டை கூப்பிட்டுட்டு வந்து பாமனி ஆர்மிக்கு வந்து எப்படி வந்து கன் பவுடரை ப்ரிப்பேர் பண்ணணும் சொல்லிக் கொடுங்க, அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லியிருப்பார். இன் இஸ் வார் அகெயின்ஸ்ட் விஜயநகரில் கிங் இவர் வந்து பார்த்தோன்னா விஜயநகர் கிங்ஸ் வந்து பெலகமில் இருக்கிற கிங்ஸ் எதிராக வந்து வார் நடத்தும் போது அங்கே வந்து இவர் கன் பவுடரை வந்து யூஸ் பண்ணார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த இடத்துல வந்து அவர் வந்து கவான் வந்து பார்த்தோன்னா கன் பவுடரை யூஸ் பண்ணுறாங்கன்னா பெலகம்ன்ற பகுதியில் வந்து இது நடக்கும்போது வார் நடக்கும்போது அங்கே யூஸ் பண்ணியிருப்பார். இவர் வந்து பார்த்தோன்னா அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து டைட் பண்ணணும்னு நினச்சார். ப்ராவின்ஷியல் கவர்னரோட பவரை வந்து கட் பண்ணணும்னு நினச்சார். அதனால் வந்து இவரே வந்து ஒரு மறைமுகமான கிங்காக வந்து ஆக்ட் ஆனார். கவான் வந்து பார்த்தோன்னா அவங்களோட 4 ப்ராவின்சஸ் வந்து யார் ஃபஸ்ட்லேருந்தே பண்ணியிருப்பா, நம்ம அலாவுதீன் ஆசன் பாமன் ஷா வந்து 4 ப்ராவின்ஸாக அதை அப்படியே கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. அதை வந்து இவர் 8 ப்ராவின்ஸாக தான் டிவைட் பண்ணியிருப்பார். அதை எதுக்காக டிவைட் பண்ணார்னா அவங்க ஏரியாவை லிமிட் பண்ணிவிட்டு ரூலர் ஆஃப் ஈச் கவர்னர் அண்ட் மேக் த ப்ராவின்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் மோர் மேனேஜபிளாக இருக்கிறதுக்காக அவர் இது மாதிரி பண்ணார். அதே மாதிரி இவர் ரொம்ப தொலைவாக இருக்கிற முக்கியமான டிஸ்ட்ரிக்ஸை வந்து பார்த்தோன்னா சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனோட டைரக்ட் கண்ட்ரோலில் கொண்டு வந்தார். கவான் வந்து பார்த்தோன்னா இந்த மிலிட்ரி பவர் ஆஃப் த கவர்னர்ஸை வந்து குறைக்கணும்னு நினச்சாரு. அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற ஒரு கோட்டையை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, மெயின்டைன் பண்ணிக்கோங்க, மற்ற அந்த சுல்தான் அதர் கோட்ஸ் எல்லாமே வந்து சுல்தானோட டைரக்ட் கண்ட்ரோலில் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதே மாதிரி ராயல் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து தன்னுடைய ஊதியமாக வந்து ஒரு சில லேண்ட் கொடுத்துருப்பாங்கள்ல, அதில் வர வரவு செலவுகளை வந்து சுல்தானுக்கு வந்து நீங்கள் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ராயல் ஆஃபீஸர்ஸ்க்கு. இது எல்லாமே வந்து பயங்கர டென்ஷன். நான் எக்ஸ்ட்ரா வந்தால் கூட எடுத்துகிட்டு சாப்பிட்டு நான் நிம்மதியாக இருந்தால் இவன் நம்ம பொழப்பில் ஆப் வைக்கிறானேன்ற மாதிரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கவான் மேலே ஒரு டென்ஷனாகவே இருந்தாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம் வந்து இன்ட்ரடியூஸ்டு பை கவான் வந்து இம்ப்ரூவ் த எஃபிஷியன்சி ஆஃப் த கவர்மெண்ட். இவர் என்னென்னலாம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம் கொண்டு வந்தாரோ கவான், அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா பாமனி சுல்தானோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. ப்ராவின்ஷியல் சீஃப், அதாவது மாகாண தலைவர்களோட பவரை வந்து கட் பண்ணணுன்னு வந்து கட் பண்ணிட்டதுனால அவங்க மோஸ்ட்லி யாராக இருந்தாங்க, டெக்கானியன்ஸாக இருந்தாங்க. டெக்கானியனும் மாகாண தலைவர்கள் யார் மோஸ்ட்லி என்னவாக இருந்தாங்கன்னா டெக்கானியஸாக இருந்தாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா அந்த நோபல்ஸான டெக்கன்ஸ்க்கும்
பர்தேசினா ஃபாரினர்ஸ், டெக்கன்ஸ்னால் உள்நாட்டில் இருக்கிறவங்க, பர்தேசினா ஃபாரினர்ஸ். இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ரைவலி வந்து நடந்துகிட்டே இருந்தது, ஒரு மோதல் நடந்துகிட்டே இருந்தது. அப்போ இதை வந்து அவங்களுக்கு வந்து இன்னொன்று தான் சொல்லிச்சு, இன்டென்சிஃபைட் ஆயிடுச்சுன்னா தீவிரப்படுத்தியது. அதே மாதிரி கான்ஃப்ளிக்ட்னா என்னது, மோதல் போக்கை வந்து வெடிக்க வச்சுச்சு, மோதல் வந்து வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கவான் வந்து பார்த்தோன்னா பிகேம் ஏ விக்டம் ஆஃப் திஸ் டசைல் ஃபார் பவர். கவான் பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, கவான் வந்து பார்த்தோன்னா இந்த சண்டைக்கு ஒரு காரணமாக ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை சொல்லி டெக்கானோட நோபல்ஸ் வந்து பார்த்தோன்னா அவங்களோட சக்ஸஸை நினச்சி அவருக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது. யாருக்குன்னா டெக்கானே நோபல்ஸ்க்கு. இதை வந்து கன்சிடர் பண்ணி இவருக்கு வந்து இவர் வந்து நோபலுக்கு தடையாக இருந்தது. இது வந்து அவங்களோட நோபல்ஸோட வளர்ச்சி, டெக்கானிய நோபல்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு தடையாக இருக்குன்ற மாதிரி அவங்க கருதுனாங்க. இவர் வந்து ஃபார்ஜிங்னா மோசடி கடிதத்தை வந்து எழுதி கவானை வந்து டு இம்ப்ளிகேட்னா வந்து உட்படுத்தினார்கள். கவான் வந்து ராஜாக்கு எதிராக சதி செய்கிறாரு அப்படின்ட்டு. சல்தானுக்கும் பார்த்தோன்னா அவர் மேலே லைட்டாக வந்து ஒரு அன்னாப்பி இருந்தாமே இருந்துச்சு. ஏன்னா வந்து கவான் வந்து தன்னை ரொம்ப டாமினேட் பண்ணுறாரு ஆர்டர் அப்படி சொல்லிவிட்டு அவர் எக்ஸிக்யூட் பண்ணி அவர் எல்லாரும் எதிர்க்க தூக்கில் போட்டுடுறாரு. இதை போயிட்ட உடனே அது அடுத்த இயரே வந்து பார்த்தோன்னா முகமது ஷா 2வும் வந்து பார்த்தோன்னா 3யும் வந்து அவரும் இறந்துடுறாரு. கவானோட எக்ஸிக்யூஷனுக்கு அப்புறம் வந்து செவரல் ஃபாரின் நோபல்ஸ் வந்து நான் இவருக்காக தான் நான் இங்கே வந்தேன், அதனால் நான் வந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான வந்து முதுகெலும்புன்னு கருதப்படுறேன் ஃபாரின் நோபல்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் அவங்க இடத்துக்கே போய்ட்றாங்க. ஆஃப்டர் சுல்தான் முகமது III டெத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா முகமது ஷாயிப் உத்தின் முகமது வந்து பார்த்தோன்னா சுல்தானாக வந்து ஏறுறாரு. அவரோட அரசாங்கம் அவர் எவ்வளோ வருஷம் ஆட்சி பண்ணுறாருன்னா 1518 வரைக்கும் ரூல் பண்ணுறாரு. அவரோட லாங் ரூல்லே வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேணாம், என்ன சொல்கிறது, இந்த கிங்டம் உடைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பின்னாடி நடந்துகிட்ருக்கு. அதனால தான் இவர் ரொம்ப நாள் ரூல் பண்ணுறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆஃப்டர் இவருக்கு அப்புறம் வந்து 4 சக்ஸஸஸ் வந்து த்ரோன் ஏறாரு. அவர் ஜஸ்ட் ஒரு பேரளவில் தான் கிங்காக இருக்கிறாங்க. இந்த பீரியடில் வந்து சுல்தானேட் வந்து கிராஜுவலாக உடஞ்சி 5 இண்டிபெண்ட் டெக்கன் சுல்தானேட்டாக வருது. அது என்ன, பீதார், பிரார், பிஜாப்பூர், அகமது நகர், பிரார் அண்ட் கோல்கொண்டாவும் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரில் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன. இந்த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பாமினி கிங்டம் டு த ஆர்கிடெக்சர் குல்பர்கா தான் அது ஒரு எவிடன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, எவிடன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆர்கியாலஜிக்கல் வந்து இதை எக்ஸ்கேட் பண்ணி என்ன சொல்கிறாங்க, இதில் இருந்தால் ஹால்ஸு, பப்ளிக் ஆடியன்ஸு, அம்பாசிடர், ரெசிடென்சி, ஆர்ச்சு, டோம்ஸு, வால்ஸு, சிட்டாடல்ஸ், இது எல்லாமே வந்து அவங்க கண்டுபிடிச்சி இதுதான் வந்து என்ன சொல்கிறது ஒரு ஆர்கிடெக்சருக்கு ஒரு ஆதாரமாக இருந்ததாக சொல்கிறாங்க. எதனா குல்பர்காவை தான் சொல்கிறாங்க, குல்பர்கா. அடுத்தது வந்து த ஃபவுண்டர் ஆஃப் த பாமினி கிங்டம் அலாவுதீன் ஆஷன் ஷா வந்து பார்த்தோன்னா இவர் வந்து அலாவுதீன் கில்ஜியோட ஒரு ஜென்ரலான ஜபீர் கான் அவர் தான் வந்து முயற்சி எடுத்து இவரை வந்து யாரை அலாவுதீன் ஆஷன் ஷா வந்து படிக்க வைக்கிறாரு. எங்கன்னா முல்தானில் படிக்க வைக்கிறார். இவர் வந்து பதவி ஏறினதுக்கப்புறம் இவர் வந்து ஸ்பெஷல் கேர் வந்து எடுத்துக்கிறாரு ஃபார் இவங்க பசங்க எல்லாருமே படிக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஸ்கூல் வந்து ஃபவுண்ட் பண்ணுறாரு. ஃபவுண்டை வந்து ஸ்கூலில் வந்து ஃபவுண்ட் பண்ணுறாரு. இவரோட சன்னான முகமது I வந்து பார்த்தோன்னா ஆதரித்தார், பேட்ரன் லேர்னிங்கை வந்து ஆதரித்தார். இவர் வந்து பார்த்தோன்னா he opened institution for the purpose of the educating the children of noble family in art of solidarity. இவர் வந்து பார்த்தோன்னா மனிதாபிமானம் உடைய நம்ம ஒரு இரக்கம் உடையவர். சொலாரிட்டினா என்னென்னா என்ன சொல்கிறது, இவரோட ஒரு பெருந்தன்மையாக வந்து பார்த்தோன்னா இவர் எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா நோபல்ஸ்க்கு அதில் இருக்கிற உயர் எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு எஜுகேஷனை வந்து க்ரியேட் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. சுல்தான் ஃபெரோஸ் பார்த்தோன்னா த 8th பாமன் கிங்டம் வாஸ் ஏ லிஜிட்னன்ட் அண்ட் ஏ போயட் அப்படின்னு சொன்னாங்க. லிஜிட்னன்ட்னா என்னென்னா வந்து மொழியாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. யார், சுல்தான் ஃபெரோஸ்ன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது.
எயித் பாமன் கிங்டம் ஆன இவர் வந்து மொழியாளர் அண்ட் போயட்டு சொல்கிறாங்க. லேட்டர் இவரோட சக்ஸஸர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்கூலை வந்து கட்டுறாங்க. எங்கன்னா குல்பர்காவில், பிதார், தௌலதாபாத், கந்தஹரில் வந்து ஸ்கூல் கட்டுறாங்க. போர்டிங் அண்ட் லாட்ஜிங் அட் த கிங் எக்ஸ்பென்ஸ் வாஸ் ப்ரொவைடட் இன் தி ஸ்கூல். இப்படின்னா என்னென்னா உண்டு உறைவிட பள்ளின்னு அர்த்தங்க. உண்டு உறைவிட பள்ளி வந்து யாரோட எக்ஸ்பென்ஸில் கிங்கோட எக்ஸ்பென்சஸ்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முகமது கவான்ஸ் வந்து பார்த்தோன்னா வேர்ல்டு ஃபேமஸ் மதராஸ் இன் பிதாரில் வந்து இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதில் வந்து பார்த்தோன்னா லார்ஜ் லைப்ரரி, இதில் வந்து 300 வந்து கையால் எழுதப்பட்ட பிரதிகள் வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறதுனா இது இல்லுஸ்ட்ரேட்னா என்னென்னா இதில் விளக்கப்பட்டது இந்த இம்பார்ட்டன்ஸ் கிவன் டு ஸ்காலர்ஷிப்ஸ் அண்ட் எஜுகேஷன் பை கவான். இவர் எவ்வளோலாம் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காரு, அந்த படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்றது இதில் நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயநகர எம்பையரை வந்து ஃபவுண்ட் பண்ணது யார்? ஹரிஹரா அண்ட் புக்கா. ஓகேவா? பை சக்சஸர் நோட்டபிளி தேவராயர். இதை வந்து கன்சாலிடேட் பண்ணது யார் அப்படின்னா கன்சாலிடேட் பண்ண முக்கியமான ஆள் யாருன்னா தேவராயர் 2 தான் சொல்கிறாங்க. கிருஷ்ணதேவராயர் கெரியர் அண்ட் அச்சீவ்மெண்ட்டை வந்து நம்ம இதில் பார்த்துருப்போம். விஜயநகரை வந்து டிஃபீட் பண்ணது யார்? கம்பைன்டு ஃபோர்ஸ் ஆஃப் டெக்கன் சுல்தான் வந்து இதை வந்து டிஃபீட் பண்ணியிருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க பாமன் கிங்னா? அலாவுதீன் ஆஷன் பாமன் ஷா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிப்பார். இது யார் எல்லாம் ஒருங்கிணைச்சது யாருன்னா இஸ் ஏபிள் சக்ஸஸர் முகமது 1 வந்து பார்த்தோன்னா இது எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணிப்பார். இதுவும் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் தான். இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ்டு பை பாமன் ஷா. பாமன் ஷா யாருங்க? பாமனி கிங்டத்தோட ஃபவுண்டர். அண்ட் மெஷர் அடாப்டட் பை முகமது 1 and later by முகமது கவான் during the kingship of முகமது 3 was also allied. இதில் வந்து என்ன சொல்கிறது, இன்ட்ரடியூஸ் பண்ணது யார்? அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் பாமன் ஷா. அந்த மெஷரை வந்து அடாப்ட் பண்ணது யார்? முகமது 1. ஓகேவா? அடுத்தது வந்து முகமது கவான் வந்து பார்த்தோன்னா யாரோட லீடர்ஷிப்பில்? முகமது 3யோட லீடர்ஷிப்பில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. பாமனி கிங்டம் கான்ட்ரிபியூட் டு த ஆர்கிடெக்சர் அண்ட் எஜுகேஷன் ஆர் ஆல்சோ எக்ஸாமின்ட். Who was the greatest ruler of the சங்கம்? தேவராயா 2. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரேட்டஸ்ட்னு கேட்டால் இது கிருஷ்ணதேவராயர் வந்து ஹோல் விஜயநகர்னு கேட்டால் அது சங்கம் டைனஸ்டின்னு கேட்டிருக்காங்கல்ல, தேவராயா 2. விச் வாஸ் த மோஸ்ட் காமன் அனிமல் டிசிப்டட் இன் த பில்லர் ஆஃப் த விஜயநகர எம்பையர்? ஆர்ஸ். ஹூ வாஸ் த லாஸ்ட் ரூலர் ஆஃப் த சங்கம் டைனஸ்டி? யார் சொல்லுங்கள்? விருபக்ஷராயா 2. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஊ என்டர் த சுல்தானேட் இன் மதுரை அது யாருன்னா குமார கம்பண்ணா. அடுத்து நேம் த பாமன் கிங்டம் ஹூ வாஸ் லிங்குவிஸ்டிக் போயட்? யாருங்க? சுல்தான் ஃபெரோஸ். கடைசியாக நான் இம்பார்ட்டன்ட் சொல்லி படித்தேன் பாருங்க, அது எல்லாமே இருக்கு. டேஷ் வாஸ் த கேபிட்டல் ஆஃப் த அரவிதோ டைனஸ்டி? பெருகொண்டா. யாருங்க? பெனுகொண்டா பெனுகொண்டா தான் அவங்களுடைய கேபிட்டல் ஆஃப் த அரவிது டைனஸ்டி. விஜயநகர் இஷ்யூட் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் கோல்டு காயின்ஸ் கால் தினா வராஹா. சாரிங்க, நம்ம புத்தி அங்கே போதுங்க. வராஹா. அடுத்தது வந்து முகமது கவான் யூஸ் டேஷ் பர்ஷியன் கெமிஸ்ட். படிக்கவே வேணாங்க, நல்ல ஞாபகம் இருக்குங்க. அடுத்தது வந்து என் விஜயநகர அட்மினிஸ்ட்ரேஷன் டேஷ் லுக்டு ஆஃப்டர் த அஃபேர் ஆஃப் த வில்லேஜ்? யார்? கவுடால். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தோன்னா விஜயநகர்னா என்னென்னா சிட்டி ஆஃப் விக்ட்ரி. பிரதாபதுத்ரா வந்து யாருங்க? ரூலர் ஆஃப் ஒடிசா. கிருஷ்ணதேவராயர் யாருங்க? அப்துல் ரசாக் வந்து பெர்ஷியன் எமிஷஸ். பாண்டுரங்க மகாமாத்தியம் எழுதுனது யார்? கிருஷ்ணதேவர பாண்டுரங்க மகாமாத்தியம். இது வந்து தெனாலிராமன். விஜயநகர ஆர்மிஸ் யூஸ்டு போத் ஃபயர்வர் ஆர்ம் அண்ட் கேவலரி. ரெண்டுமே கரெக்டுங்க. த விஜயநகர ஆர்மிஸ் வாஸ் கன்சிடர் ஒன் ஆஃப் த ஃபியர்டு ஆர்மி இன் இந்தியா. கரெக்ட், ஏவும் கரெக்டு.
ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் இ கரெக்ட். ஃபைண்ட் அவுட் த ராங் பேர். சில்க் வந்து எங்கே இருந்தாங்க? சைனா. ஸ்பைஸ் வந்து அரேபியா வராதே. பெர்ஷியஸ் ஸ்டோன்ஸ் வந்து பர்மா. மதுரா விஜயம் கங்காதேவி. ஸ்பைசஸ் எங்கேருந்துங்க? கேரளாலேருந்துங்க. யாரை கேட்டாலும் சொல்லுங்கள், கேரளா வராது, மலபார். மலபார் ஓகேவா. ஆடோ நோட். ஹரிஹரா 2, முகமது 1, கிருஷ்ணதேவராயா இது வருங்க ஆடோ நோட். ஏன்னா வந்து இது எல்லாமே வந்து இந்துஸ், இவர் தான் முஸ்லீம். Turquoise stone is one of the bejeweled jewel seat of the Persian king described Ferdowsi in Shahnameh. Correct. The fertile king region between the river Krishna and Tungabhadra and Krishna and Godavari Delta was the zone of conflict among the ruler of Vijayanagar Bamini. Correct. அடுத்தது வந்து பார்த்தோன்னா முகமது 1 வாஸ் எஜுகேட்டட் அட் முல்தான். முகமது 1 வராதுங்க. அது யார் ஃபவுண்ட் பண்ணா? அசன் ஷா. பாமன் ஷா வந்து முல்தானில் எஜுகேட் பண்ணி போய் தப்பு. முகமது கமால் சர்வ்டு வித் த கிரேட் டிஸ்டன்ஸ் அஸ் த பிரைம் மினிஸ்டர் அண்டர் த முகமது 3. கரெக்டுங்க. அப்படின்னா என்ன கரெக்ட் பாருங்கள்? 1, 2, 4 கரெக்ட். 1, 2 என்னங்க ஆப்ஷனே இல்லை. ஆனால் தப்புங்க, ஆப்ஷன் தப்புங்க. 1, 2, 4 தாங்க கரெக்டு. நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஹரிஹரா அண்ட் புகார் த ஃபவுண்டர் ஆஃப் த பாமனி கிங் தான். தப்பு. யார் என்ன ஃபவுண்ட் பண்ணாங்க? விஜயநகரம். கிருஷ்ணதேவராயர் who regned in 20 years கரெக்டு. was the most illustrious ruler of சங்கம் டைனஸ்டி. தப்புங்க. துலுவா டைனஸ்டி. நம்ம கொடுத்து வச்சுக்கிறாங்க பாருங்கள். ஃபால்ஸ். இதுவும் ஃபால்ஸ். ஏன்னா தப்பா இல்லை, நம்ம கரெக்டாக எழுதியிருக்கோங்க. அல்லசானி பெத்தனா வாஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஆல் அஷ்டதிக்கஜர். ட்ரூ. யார் இதுவில் இருந்தாங்க? இது விஜயநகர். கிங்ஷிப் ஆஃப் த விஜயநகர் அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் ஹெரிடேட்ரி. கரெக்டு. பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் பிரிமோஜெனிச்சர். கரெக்டு. அடுத்தது வந்து தெர் வாஸ் 18 மோனரிச் ஆஃப் த பாமன் டைனஸ்டி. ட்ரூங்க. அடுத்தது வேறு எதுனா இருக்கா? இதெல்லாம் 1 or 2 வேர்டில் நீங்கள் பதில் சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். யார் வந்து 18 மான்ரச்சில் வந்து வாட்ச் பண்ணாங்கன்னா பாமன் ஓகேவா. பாமனி. நேம் த புக் ரிட்டன் பை கிருஷ்ணதேவராய இன் சான்ஸ்கிரிட்டில் எழுதின யார்? ஜாம்பாவதி கல்யாணம். ஜாம்பாவதி கல்யாண். நேம் த பாமிலிஸ் who was restore முகமது ஷா. எவ்வளோ பெரிய மனுஷங்க நம்ம கிருஷ்ணதேவராயருக்கு. முகமது ஷா. வேர் டிட் அசன் பாமன் ஷா ஷிஃப்டட் இஸ் கேபிட்டல்? எங்கே? தௌலதாபாத் டு என்னதுங்க பேர்? குல்பர்கா. அப்புறம் குல்பர்கா டூவில் எங்கேருந்து மாற்றிருப்பாங்க? கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு இந்த லெசன்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோதான் கம்ப்ளீட்டடு. தேங்க்யூ.